ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். கரெக்டா தானே போடுறேன். அப்படியே ஓபன் ஆகல. பாஸ்வேர்ட் எதனா சேஞ்ச் பண்ணிட்டனா? அப்படி பண்ண மாதிரி ஞாபகம் இல்லையே. அப்படியே ஓபன் ஆகல. நடுவுல என்ன சேஞ்ச் பண்ணிருப்பனா? ஐயோ தினேஷ், தினேஷ் அண்ணா எழுந்துட்டியா? உனக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? சரியா ஜெய். வித்தவுட் சுகர். அப்பா எங்க? அப்பா வாக் போயிருக்காரு. இப்போ எப்படி இருக்க? ஹெடேக் பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே தான். ஆமா தினேஷ் எங்க? அவர் கொஞ்சம் வெளியே போறேன்னு சொன்னாரு. ஆனா எங்கன்னு தெரியல. ஓ முன்னாடி கிளம்பிட்டானா? இல்லண்ணா, இப்போ 20 மினிட்ஸ் முன்னாடி தான் கிளம்பினாரு. அப்படியா? சரி உன் ஃபோன் கொடு. என் மொபைலுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுதா ஜெய்? இல்லண்ணா, மொபைல் என்கிட்ட தானே இருக்கு. ஏகே தான் கொடுக்க வேணாம்னு சொன்னாரு. நீ ரொம்ப அதிகமா போட்டு குழப்பிக்கிட்டேன்னா அப்புறம் எல்லாம் மறக்க சான்ஸ் இருக்கான். 1 மந்த் போகட்டும்ண்ணா, அப்புறம் நானே கொடுக்குறேன். டேய் அஜய், உன்கிட்ட தான் மொபைல் கொடு. இந்தண்ணா. அஜய், தினேஷ் நம்பர் இருக்குல்ல? இருக்குண்ணா. தினேஷ் அண்ணா சேவ் பண்ணிருப்பேன். சரிடா. சரி நீ பேசிட்டு இரு. நான் போயிட்டு உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகேடா. ஹலோ ஒண்ணா? ஹலோ 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 ஹலோ. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறே. தலை வலிக்குது. லேப்டாப் பார்த்துட்டு நம்பர் மாத்தி போட்டுட்டேனா? யார் இந்த பொண்ணு? ஹலோ அஜய். அஜயா? அஜய் எப்படி இருக்க? என்னடா ஊருக்கு வந்துட்டியா? நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். எப்போ வருவ கேட்கலான்னு. வீட்டுக்கு வரேடா. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது. ஆனா உன்னை ரொம்ப மிஸ் பண்ற அஜய். முன்னாடிதான் நீ சும்மா கால் பண்ணிட்டே இருப்ப. ஆனா இப்போ கால் பண்றதே இல்ல. என் மொபைல் சைலண்டா இருக்கு. இப்போ நீ ஃப்ரீ ஆகிட்டியா? உன் கூட பேசாம எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் கால் பண்ணுவ? ஆனா இப்போ நீ கால் பண்றதே இல்ல. அஜய், நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பல்ல, நான் பாஸ் ஆனா நீயும் பாஸ் ஆகணும், நீ ஃபெயில் ஆனா நானும் ஃபெயில் ஆகணும்னு. இப்ப 2 பேருமே அரியர் வச்சுட்டோம்டா. நீ எக்ஸாம்க்கு வரல, நான் எக்ஸாம் போயிட்டு ஒண்ணுமே எழுதல. இப்படி இருக்கு பாத்தியா? ஹலோ அஜய், என்னடா சைலண்டா இருக்க? உன்கிட்ட பேசிட்டு இருக்க. உன்னை பேச விடாம நானே கேப் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? சாரிடா. இப்ப நீ சொல்லு. அஜய் பேசுடா. லைன்ல தானே இருக்கான். ஹலோ அஜய் பேசுடா. அஜய் டேய், நான் பேசுறது கேக்குதா? இதெல்லாம் ஆன்சர் பண்ணுடா. ஹலோ. யார் இவ? இந்த வாய்ஸ் என்ன? ஹலோ லைன்ல இருக்கியா? இந்த குரல் என்ன ஏதோ பண்ணுது. இந்த பொண்ணு யாரா இருக்கும்? தலை வலிக்குது. இந்த பொண்ணு நேம் என்ன? என்ன சேவ் பண்ணிருக்கான்? அண்ணச்செல்லம்? அண்ணச்செல்லமா? ஜிஎம் ஜிஎம் தானே கத்துற மாதிரி இருந்தது. ஜிஎம் வாய்ஸ் தான். அப்போ ஜிஎம் ஊருக்கு வந்துட்டாரா? ஹலோ அஜய், ஜிஎம் தான், அவர் வாய்ஸ் தான். அஜய் சொல்லவே இல்ல, இப்போ வந்தாரு. அண்ணா. ஹலோ அஜய். ஜி. இந்த அஜய் போன். ஹலோ அஜய். ஜி. அஜய் உங்க அண்ணன் வந்துட்டாரா? இல்லடி, இரு நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
அஜய் இவ்வளவு அவசரமா கால் கட் பண்றான்? எனக்கு தெரியும், ஜிஎம் வாய்ஸ் தான் கேட்டது. அஜய்னு கூப்பிட்டாரு. அஜய் எதனா என்கிட்ட மறைக்கிறானா? இவன் எங்க இருக்கான்னு இன்னும் சொல்லவே இல்லையே. எனக்கு கால் பண்ணாம இருக்க மாட்டான். ஆனா இத்தனை நாளா கால் பண்ணாம இருந்திருக்கான். எதனா ப்ராப்ளமா? என்ன நடக்குது? தலை வலிக்குது. அண்ணா. அஜய், டேப்லெட் எடுத்துட்டு வா. ரொம்ப பயங்கரமா தலை வலிக்குது. ம், சரிண்ணா. அஜய். சொல்லுண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஆஹா, வேணாண்டா. டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, யாரு இந்த பொண்ணு? நான் தினேஷுக்கு கால் பண்றதுக்கு பதிலா இந்த பொண்ணு கால் பண்ணிட்டேன். அண்ணன் செல்லான்னு சேவ் பண்ணிருக்கேன். யாரு இந்த பொண்ணு? என் ஃப்ரெண்டுண்ணா. நான் சொன்னல, ஏகே தங்கச்சி. ஜீவி 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 ஜீவி. அஜய், நான் அந்த பொண்ணு கூட பேசியிருக்கேனா? என்னண்ணா? நான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட பேசியிருக்கேனா? இந்த வாய்ஸ் இல்லண்ணா. இல்ல அஜய், இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கு. ஆனா தெளிவா தெரியல. சரி, ஏன் அண்ணன் செல்லன்னு சேவ் பண்ணிருக்க? ஏகேக்கு ஜீனா உயிர்ண்ணா. தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அண்ணன் செல்லாவ. அதான் நான் அண்ணன் செல்லம் தான் கூப்பிடுவேன். காலேஜுக்கு போனதுல தான் அப்படி கூப்பிடுறது இல்ல. ஓ, நான் உனக்கு கேட்ட தப்பா நினைக்க மாட்டேங்க. இல்லண்ணா. சொல்லு, என்னது? நீ அந்த பொண்ண லவ் பண்றியா? சே, இல்லண்ணா. அவ என் ஃப்ரெண்ட், என் உயிர் தோழி. ஏன் அப்படி கேக்குற? இல்லடா, அந்த பொண்ணு ரொம்ப உரிமையா பேசினாளா, அதான். ஆமாண்ணா. நானும் அப்படித்தான் பேசுவா அவகிட்ட. எப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ. ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. சரி, நீ இரு, நான் போயிட்டு உனக்கு காஃபி டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இப்ப நான் எதுக்கு அந்த பொண்ணை பத்தி திங்க் பண்றேன்? அந்த பொண்ணு பேச பேச ஏதோ ஒண்ணு என்ன கட்டி போட்ட மாதிரியே இருக்கு. அந்த ஞாபகமே நீங்களா இருந்தீங்களா? இதே வாய்ஸ் தான். இல்ல, இதே மாதிரிதான். அந்த ஞாபகமே நீங்களா இருந்தா அது என்ன என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. யாருடி நீ? நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவனை பத்தி இவ்வளவு திங்க் பண்றேன்? இல்ல, ஓகே, அது வரைக்கும் என் நினைவு இருக்குமா? அது சொன்னதான் தெரியுமா என்ன? வேணாம். ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த வேதனை, என்னில் வாழும் பெண்ணே கொஞ்சம் கண்ணில் தோன்றவா, என் உயிரே என்னை பிரிந்தவளே, இளநெஞ்சு கீதமாகும் இசையே. வருண், தேங்க் யூ. நிபிதா, இதெல்லாம் சொன்னீங்களா? தேங்க் யூ வருண். நிபி சிரிக்கிறாளா? என்னாச்சு வருண்? என்ன சடனா வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? வருண், உங்களை தான். வருண், என்னாச்சு வருண்? ஏன் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஒண்ணு இல்ல நிபிதா. நீங்களா? ஆமா, நான் தான். ஏன் வருண் அப்படி கேக்குறீங்க? வருண், ஏன் என்னாச்சு? எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இது கனவா? கனவா? என்ன வருண்? நீங்க என்ன கனவு கண்டுட்டு வரீங்களா? அதான் தெரியல. ஒரு தாயை போல வந்தாய் நீயே, உயிரே என் உயிரே, உனக்காக நான் தவிச்சேன். என்ன தெரியலையா? என்ன வருண் இப்படி சொல்றீங்க? கரெக்டா வீட்ல டிராப் பண்ணிடுவீங்களா? இல்ல நான் ஆட்டோல போகட்டுமா? இல்ல நிபி, இரு. தேங்க்யூ. தேங்க்ஸா?
நான் தான் உங்களுக்கு சொல்லணும். தேங்க்யூ வருண். நீங்க எனக்கு சொல்லணுமா? எதுக்கு? உங்களால தானே இந்த அழகான மூமெண்ட் எனக்கு கிடைச்சது. அசோக் அண்ணா அம்மா, ஜீவி எல்லாரும் எவ்வளவு அன்பா பாசமா இருக்காங்க. அதுக்கு எதுக்கு எனக்கு தேங்க்யூ சொல்றீங்க? நீங்க அவங்களுக்கு தான் சொல்லணும். இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. நீங்க கூட்டிட்டு வரலனா இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிருப்பேன்ல. அதான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். நான் உங்க மொபைல்ல இருந்து இமையா கால் பண்ணலாம் வந்தேன். நீங்க இமையா பார்க்கணுமான்னு கேட்டீங்க. ஆமான்னு சொன்னது உடனே கூட்டிட்டு வந்தீங்களே. நீங்க கூட்டிட்டு வந்ததால தானே இதெல்லாம். நீங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இந்த அழகான தருணத்தை எல்லாம் நான் மிஸ் பண்ணிருப்பேன். அசோக் அண்ணா, அம்மா, ஜீவி எல்லாரும் இவ்வளவு பாசமா இருக்காங்க. என்னையே மறக்கடிச்சிட்டாங்க. நீங்க அழைச்சிட்டு வந்ததால தான் இது எல்லாமே. தேங்க்யூ. இமையா ரொம்ப லக்கி. யாரிடமும் கள்ளத்தனால புதுசா பழகுற மாதிரி இல்லாம ரொம்ப நாள் பழகுன மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நேரம் போனதே தெரியல. அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஆமா நிபி, இமையா ரொம்ப லக்கி தான். அசோக் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். அசோக் அண்ணா மட்டும் இல்ல, அம்மா, ஜீவி எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாரிடமே எந்த ஒரு இதுவும் இல்ல. அவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆமா நிபி, அதனாலதான் இமையா வீட்டு பக்கமே வரதில்ல. ஆமா நிபி, ரொம்ப நேரமா இமையா கூட தனியா பேசிட்டு இருந்தியே. அந்த மொபைல் அசோக்கோட தானே சொல்லிட்டியா? ஐயோ இல்ல வருண், இதை மறந்துட்டேன். நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஏன் சொல்லல? சொல்லிருக்கல. நான் தான் உங்ககிட்ட முன்னாடி மொபைல் கொடுத்து சொன்னேன்ல, இந்த போன் அசோக்கோட தானே. நீ ஆசைப்பட்டவரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு இமையா கிட்ட சொல்லியிருந்தா இமையா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஆமா வருண், நான் தான் மறந்துட்டேன். ஆனா இமையா இப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஸ்டார்டிங்ல என்கிட்ட அந்த போன் கேட்டுட்டே இருந்தா. ஆனா இப்ப அந்த போனை மறந்துட்டா. அசோக் அண்ணாவை அவ்வளவு பிடிச்சிருக்கா அவளுக்கு. ஆமா, பிடிக்காம இருக்குமா என்ன? இமையா கசப்பா ஒரு டிஷ் செஞ்சு வச்சிருந்தா. அதை ஊட்டினதும் அசோக் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டாரு. நான் வாமிட்டே பண்ணிட்டேன். ஆனா அவர் கீழே கூட துப்பல. அப்படியா? இது எப்ப நடந்தது? நான் இத பார்க்கலையே. நீதான் அப்பா அம்மா கூட பேசிட்டு இருந்தல்ல. ஓ, அத கவனிக்காம விட்டுட்டேன். அசோக் அண்ணா ரொம்ப நல்லவரு. இமையாவை நல்லா பார்த்துப்பாரு. அழகான ஃபேமிலி கிடைச்சிருக்கு. இனி இமையா லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு நல்லதா இருக்கும். ஏன் நிபி? சொல்லுங்க வருண். அப்படியே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு. நீ டைம் கிடைக்கும் போது இப்படியே சிரிச்சுட்டே இரு. நீ சிரிச்சு இப்போதான் பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்க. என்ன நிபி, இப்போதானே சொன்ன சிரிச்சா ரொம்ப அழகா இருக்குன்னு. அப்படியே ஒண்ணு நான் கிட்ட கொஞ்சம் சிரிங்களா? சாரி, இதை நான் கவனிக்கல. நீங்க சடனா பிரேக் போட்டதும் இப்படி. இதுவும் நல்லதா இருக்கு. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. இப்படி இருக்குது அவன் கூட இருக்குது. நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் பேசியிருக்க. இது எல்லாம் இப்போவும் எனக்கு வேணும். நம்மளும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாம். போலாம். இப்படியே லைஃப் எண்ட் வரைக்கும் போலாம். ஹலோ, போலாமான்னு கேட்டேன். வாழ்க்கை தூரம் வர இப்படியே போலாமா? வருண், என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? நானும் ஆரம்பிக்கலாம் தான் பாக்குறேன். ஆனா எதுவும் ஒத்து வர மாட்டேங்குதே. சும்மா கணம் கணாம கிளம்புங்க. அம்மா தேடுவாங்க. டைம் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஓகேவா? இப்படியே போலாமா? ஐயோ வருண், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் வேணும்னு சொல்றேன்ல. அப்ப என்ன? வேணானா என்னையா? எல்லாமே தான். எல்லாமே தானா? புரியல. இல்லைன்னா எல்லாமே தான். அதுல நீங்களும் தான். ஓ, அப்படியா? சரி, என்னைய பிடிக்கலன்னு நீ கண்ணை பார்த்து சொல்லு. நான் இனி உங்க பக்கம் வர மாட்டேன். சொல்லுங்க நிபிதா, என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றது எனக்கும் பிடிக்கலதான். இப்பவே சொல்லிடுங்க, எல்லாம் முடிச்சுக்கலாம். நீங்க சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கும் என் தொல்லை இருக்காது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்னாலயும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன மறுபடியும் அதே கேட்டா? அது என்ன பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றத காதுல விழுதல. காதல விழுதுதான். வாய் தானே அப்படி சொல்லுது. கண்ணு அப்படி சொல்லலையே. என் கண்ணை பார்த்து சொல்லு. ஐயோ வருண், அதான் பிடிக்கலன்னு சொல்றல. அதாண்டி, என் கண்ணை பார்த்து சொல்லு. இப்படியே நான் போயிடுறேன். திரும்பவும் பக்கம் வர மாட்டேன். அப்படி நீ சொல்லல. நீ எனக்கானவ. அவன்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நான் எடுத்துப்பேன். வருண், இப்ப என்ன சொல்லணும் அதானே? ஆமா, அதேதான். எனக்கு உங்களை உங்களை ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் நிபி. டைம் எடுத்துக்கோ. 1 வீக் கழிச்சு கூட சொல்லலாம். எனக்கு ஓகே தான். நல்லா ட்ரையல் பார்த்துக்கோ.
ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. என் கண்ணை பார்த்து பேச. போலாம். தாராளமா போலாமே. பழச மரக்கலையே பாவி மகன் என்று துடிக்குதா, உன்னையோ என்னையோ வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குதா. அடடா உனக்காக அருமை குறை வேண்டி தரும மகராச தலைய கவுப்பேண்டி கலங்கா வந்தா என்ன பாரு, அது காணலானுதான் பேரு. அடமந்தாயில நின்னாலும் நீ தீர தாய் பேரு. ராசாத்தி உன்னை தாண்டி இந்த ராசாவ நினைக்கிறேன். சொல்லு. என்ன பண்ற? கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். ஏய் இருடி. பிஸியா? ஆமா பிஸி தான். ஏன் கால் அட்டன் பண்ணல? அதான் சொன்னல பிஸின்னு. நீ எதுக்கு ஓயாம ஜெனிக்கு கால் பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ண? நான் தான் கால் கட் பண்ணி வரேன்னு தெரியுதுல, அப்ப எதுக்கு மறுபடியும் கால் பண்ற? அதான் மொபைல் ஆஃப் பண்ண. நான் தான் கால் பண்றேன்னு தெரியுதுல்ல, கால் எடுக்கிறது தானே. கட் பண்ணி விட்டா நான் அப்படிதான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் கால் கட் பண்ணி விட்டா பிஸியா இருப்பேன்னு தெரியாதா? நீ அட்டன் பண்ணி சொல்லியிருக்கணும். நீ அட்டன் பண்ணாம கட் பண்ண. சரி அதான் இப்ப சொல்றல, பிஸியா இருக்கேன், நைட்டுக்கு வந்து கால் பண்றேன். ஜெனிக்கு சும்மா கால் பண்ணாத. அப்போ நீ மொபைல் ஆன் பண்ணு. ஆன் பண்ணாத, நீ விடாம கால் பண்ணிட்டு இருப்பியே. அப்போ பேசிட்டு போ. பேசிட்டு போவா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு உன் கூட பேசணும். மதி, நாங்க வேலையில இருக்கண்டா, புரிஞ்சுக்கோ. வை போன. நீ என்ன சொன்னாலும் புரியாது. மதி ஏன் இப்படி பண்ற? உங்க அப்பா வந்திருக்காரு, அவர் கூட தான் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்பதான் நீ கால் பண்ணிட்டு இருந்த. நான் மொபைல் ஆஃப் பண்ணதும் ஜெனிக்கு கால் பண்ணிட்டே இருக்க. சரி, எனக்கு உன் கூட பேசணும். ஐயோ, நைட் வந்து கால் பண்றேன், இல்ல லஞ்ச் டைம்ல கால் பண்றேன். இப்போ நான் போனை வைக்கிறேன். மீரா, போனை வைக்காத. எனக்கு இப்போவே உன் கூட பேசணும். மதி என்ன நீ? நான் கால் கட் பண்றேன். இருடி. கால் மட்டும் இப்ப கட் பண்ண, அப்புறம் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி உன்கிட்ட கொடுக்க சொல்லுவோம், பாத்துக்கோ. ஏன்டா இப்படி பண்ற? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஒர்க்ல இருக்கண்டா, புரிஞ்சுக்கோ. மீரா, நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் சொல்றது உனக்கு புரியுதாடி? அதான் நான் நைட்டு கால் பண்றேன்னு சொன்னல. நான் தான் இப்பவே பேசணும்னு சொல்றல, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டற? மதி, நாங்க ஆபீஸ்ல இருக்கண்டா. அதுக்கு என்ன, இரு. எனக்கு இப்போ உன் கூட பேசணும். மீரா, 10 minutes. நோ. 5. நோ. 1 minute. சொல்லு என்ன? எப்படி இருக்க? டேய், இத கேக்குற நேரமாடா இது? சொல்லுடி, எப்படி இருக்க? ஆமா, இது ரொம்ப முக்கியம். எனக்கு முக்கியம் தான், நீ சொல்லு. ரொம்ப நல்லா இருக்க, போதுமா? சாப்பிட்டியா? ம். என்ன சாப்பிட்ட? இட்லி சாம்பார் வடை, போதுமா? 1 மினிட் மேலே போயிடுச்சு, நான் போனை வைக்கிறேன். ஏய் மீரா, இருடி. ஐயோ, என்ன மதி? ஏண்டி, உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையா? லூசுடா நீ. நான் தான் உங்க அப்பா வந்திருக்காரு, அவர் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னல, அப்புறம் என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. மதி, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கியோ? என்னடி இப்படி கேக்குற? நான் பேசுதேனா அப்படியே தெரியுதே. அப்புறம் ஏன் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டற? புரிஞ்சுக்க முடியல, புரியாது, தெரியல. உன்கிட்ட பேசணும்னு தோணுது எப்பவும். நீ எனக்கு கால் பண்ணல? ராஜேஷ் எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டானா? என்னது கேக்குற? நான் அண்ணன்கிட்ட பேசிய 1 வீக் மேல ஆகுது. உனக்கு டிஸ்டர்பா இருக்கும்னா நான் கால் பண்ணல. எனக்கு டிஸ்டர்பா இருக்குமா? அதை நீயே முடிவு பண்ணிட்டியா? எனக்கு டிஸ்டர்பா இருக்கும்னா நீ கால் பண்ணலையா, இல்ல நான் உனக்கு டிஸ்டர்பா இருக்கேன்னு என்ன அவாய்ட் பண்றியா? மதி, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன என்னமா பேசிட்டு இருக்க? என்கிட்ட எதனா சொல்லணுமா? உன்கிட்ட தான் கேக்குறேன். மதி, என்னன்னு சொல்லு. மீரா, சொல்லு மதி. என் அத்தை பொண்ணு இங்கதான் இருக்கா. மீரா, நல்ல விஷயம் தானே. உன்னோட கனவு தேவதைய பாத்துட்டியா? எப்படி இருக்கா?
நீ கற்பனையிலேயே ஒரு உருவம் கொடுத்துன்னு சொன்னியே அப்படியே இருக்காளா? மதி, கங்க்ராச்சுலேஷன். மீரா, ஆ, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. இதை சொல்லதான் கால் பண்ணியா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். சரி மதி, வாழ்த்துக்கள். மீரா, சரி மதி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட அத்தை பொண்ணை பார்த்துட்ட. உங்க ஃபேமிலி ஒன்று சேர போகுது. பல நாள் கனவு இது. பல நாள்னு சொல்றதோட பல வருஷம். அப்படித்தானே மதி? மீரா, இருடி, நான் சொல்றது கேளு. நீ மட்டும் என்னமோ பேசிட்டு இருக்க. சரி மதி, உங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போன வைக்கிறேன். பாய். ஏய் மீரா, ஏன்டி இப்படி பண்ற? ஹலோ, போனை கட் பண்ணிட்டா. தப்பா புரிஞ்சுக்கிட்டா. என் அத்தை பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இப்போ இவ்வளவு நெருக்கமா இருந்தும் எனக்கு பார்க்கணும்னு தோணல. ஏன்னா எனக்கே தெரியல. நான் கற்பனையில ஒரு உருவம் கொடுத்திருந்தேன். ஆனா அந்த உருவம் மறைஞ்சு நீதான் தெரியல. எனக்கு உன் உருவம் மட்டும்தான் தெரியுது. என்னாயுள் ரேகை நீ அடி, என்னானி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி, என்னை சுடும் பனி, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. எல்லாமே நீயா மட்டும்தான் தெரியல. மதி, இனி நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்றதா கால் பண்ணியாடா? நீ பேசணும் என்கிட்ட அடம் பிடிச்சப்ப எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா நீ எதை சொல்றதா என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கல. எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. காதல் வாசம் அறியா வயதை வாழ நெஞ்சமேங்குதடா, காதலினும் வார்த்தை மறந்து வாழ உள்ளம் மறுக்குதடா. அழைக்கிறேன் என் நெஞ்சமெனும் ஆலயத்தில், அழுகிறேன் என் வாடிய காதலை பார்க்கிறேன். கிளம்பிட்டேன், வரேன். எனக்கு முன்னாடியே வந்திருப்பேன்னு பார்த்தா இப்பதான் கிளம்புறேன்னு சொல்ற. கொஞ்சம் டைம் ஆகிட்டுடா, அதான். ஆமா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நைட்டு அப்போ லேட்டா தான் தூங்குனியா? அதான் லேட்டா எழுந்திருக்க. நல்ல தூக்கமோ? டி இரும, நீ எதை மீன் பண்ணி கேட்கறன்னு தெரியும். போன வை, 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். டேய், நான் எதுவும் மீன் பண்ணலையே, சும்மா பேசிட்டே இருந்தியான்னு கேட்க வந்தேன். டேய், நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட. உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும், அப்புறம் தெரியும் குடும்பஸ்தனா இருக்கிறது இவ்வளவு கஷ்டம்னு. அதனால நான் மேரேஜ் பண்ணாம சிங்கிளா சுத்திட்டு இருக்கேன். மேரேஜ் பண்ணல வேணாம்னு சொல்லு, ஆனா சிங்கிளா சுத்திட்டு இருக்குன்னு சொன்ன வாயை மடிச்சிருவேன். கொரேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கல, அப்புறம் நியூஸ் அங்க போகும் பாத்துக்கோ. டேய், சும்மாடா, போற போக்குல பத்த வச்சுட்டு போயிடாத. சும்மான்னு ஒரு நாள். வேணாண்டா, வேணாம். ஏற்கனவே இங்க கல்லும் முள்ளாதான் போயிட்டு இருக்கு. நீ வந்துங்க குழி தோண்டாதடா. இவைய போந்தா, எதுக்கு இப்படி மறைச்சிட்டு நிக்கா? டேய், ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டியா? லீவாடா? முடிச்சிட்டு வரேன்டா, நீ போன வை. முடிச்சிட்டு வரியா? டேய் பண்ணி, என்னன்னு பேசி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். என்ன டபுள் மீனிங்கா புரிஞ்சுக்க என்ன? டேய், நான் என்ன பண்ணேன்? வயசு அப்படிடா, கொஞ்சம் அப்படியே எப்படின்னு தான் புரியும். புரியும். வந்தனா அந்த காது கேட்காது. வைடா, இவ்வேறு என்ன செய்ய காத்திருக்காளோ? பகல்டேவா? என்ன மவனே, ஒரு டபுள் மீனிங் தான் என்ன? அவசரத்துக்கு பிறந்தவனே, முடிக்கிட்டு போன வைடா, வந்து பாத்துக்கிறவன. என்ன மேடம், ரொம்ப நேரமா சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியலனா? இருக்கலாம், அதானே பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, போதும். எனக்கு ரொம்ப வெக்கமா வருது இல்ல. இப்படி பார்க்காதீங்க. ஐயோ, இப்படி பார்க்காதீங்க. என்னமோ ஒரு மாதிரி பண்ணது.
ஹலோ, என்ன ஒன்று போயிட்டீங்களா? நான் என்ன அம்புட்டு அழகாவா இருக்கேன்? பார்த்ததுமே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஆ, இப்படி பார்க்கறது கூட இதுவும் ஒரு மாதிரி நல்லதா இருக்கு. எல்லாம் ஓகே, பட் சைடு அடிக்கிறது கூட மறைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்தா சும்மா சிவ்வுன்னு இருக்கும். என்ன நான் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கேன். ஹலோ மேடம். ஓய் உன்னதாமா, எதுக்கு இப்படி குறுக்குறன்னு பாத்துக்கிட்டு இருக்கா? சரி, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன பாருடா இது, ஆளையே தூக்கி சாப்பிட்டுடும் போல. அப்புறம் இன்னொன்னு, நான் ரொம்ப சின்ன பையன், கொஞ்சம் பார்த்து உங்க முட்டை கண்ணை வச்சு இப்படி உருட்டி உருட்டி பயம் காட்டாதீங்க. அப்புறம் எனக்கு பேப்பர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். என்னங்க என்னாச்சு? லிப்ஸ் ஒட்டிக்கிட்டா? திறக்க முடியலையா என்ன? ஆ, இப்பதான் ஞாபகம் வருது. மில்க் ஷேக் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, மில்க்னு நினைச்சு பெபிகால் ஊத்தி அடிச்சு குடிச்சிட்டீங்களா என்ன? அதான் வாயை திறக்க முடியலையா? ஆ, இதுவும் நல்லதுக்கு தான். நல்லதுக்கு தானா? எரும மட்டும் பயிரே. அப்ப என்ன என்ன ஊர் வயிறுன்னு சொல்றியோ? உன்னை என்னடி பழிக்குதுக்கு இல்லாத? வலிக்கட்டும்டா, வலிக்கட்டும். எனக்கு வாய் பேசாம போனா உனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும்ல. அப்ப நான் உலக வாயாடி. அடியே, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீ இப்படியெல்லாம் பண்றது சரியில்லை, வேணாம். ஆமாடா, உனக்கு நல்லா தானே இருக்கும். ஏன்னா நான் பேசினாதான் உன் காதுல இடியே வந்து தாக்கல. சே சே, அப்படின்னு யாருங்க சொன்னது? நீங்க பேசினா என் காதுல தேனா வந்து பாயுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இனிப்பா இனிக்கும். சிரிக்காதடா. என்ன சிரிக்கல? வேணாம், வலிக்குது. அப்புறம் ஓ, இப்பதானே புரியுது. சார் இதுக்கு என்ன அண்டங்கக்கான்னு சொன்னேறேனே. நான் பேசின தேனா பாயாதடா, தீயா சுடும். அதுக்கு தானே என்ன பார்த்து அண்டங்கக்கான்னு சொன்னீரே. ஏ இல்ல, நான் சொன்னது வேற. என்னடா வேற? நான் உனக்கு அண்டங்கக்காவா? சொல்லு, என் மூஞ்சி பார்த்தா உனக்கு அண்டங்கக்கா மாதிரி தெரியுதா? இதுல நக்கல் வேற. அண்டங்கக்கா கோவப்படுவலன்னு. அப்ப நான் என்ன அண்டங்கக்கா விட ரொம்ப மோசமா இருக்கனா? அது எப்படி என் வாயால? அது எப்படி என் வாயில சொல்லணும்னா? அப்போ அண்டங்கக்கா கூட பார்க்க முடியுது, உன் மூஞ்சி பார்க்க முடியலன்னு சொல்ல வரீரே. ஓ, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. போன்ல என்ன சொன்னீரே? குடும்பத்துல இருந்து பாரு இவ்வளவு கஷ்டம்னு. அப்போ நான் என்ன உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்துறேனா? ஆமா, நீயே என்ன கொடுமைக்காரி ரவுடி தானே சொன்ன. என் வாய் ஒட்டிக்கிறேனா சாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன? ஏன்னா நான் தான் பேசி பேசி சாரை ரொம்ப கொடுமைப்படுத்துறேனே. அடியே, நான் அப்படி சொல்ல வரலடி, இது வேற மேட்ரு. தெரியா? இன்னைக்கு எல்லாம் தெரியும். நானும் உம்மை பொறுத்த வரைக்கும் ரவுடி, சண்டைக்காரி, கொடுமைக்காரி, ராட்சசி இல்ல. இந்தாடி, அதான் முடிஞ்சிச்சுல. அப்புறம் என்ன, திரும்பவும் வாய்க்க தகுறாரா? வேண்டாமா? ஓ, அப்ப நான் தான் சண்டை போடுறேன். சண்டைக்கு வேணா நான் தான் கூப்பிடுறேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆளு தானே. நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு தானே கூப்பிடுன்னு எப்பயும் சொல்லுவ, அதானே? அடியே, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்னியா? நீ அப்படித்தானே சொன்ன. ஏன்னா நான் தான் சண்டைக்காரியாச்சே. ஒரே ஒரு டைம் தெரியாம சொல்லிட்டேன், அதே புடிச்சிட்டு இருக்காளே. இந்தாடி, என்ன உனக்கு? உன்னாலதான்டா. என்ன என்னால? ஆமாங்க மேடம், எல்லாம் என்னால தான். சமாதானப்படுத்தலான்னு வந்தல, என் புத்திய இப்ப இதுக்கு எரிமலையா வெடிக்கிற? ஆமையா, நான் எரிமலையை தான் வெடிக்கிறேன். நெருப்பு குழம்பு மேல தெரிக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, நான் பேசினாலே தீயா சுடுன்னு. இப்ப நீயே சொல்லிட்டு பத்தியா? இனிமேல் பொன்னாடி சமாதானப்படுத்த வருவேன், மூடிக்கிட்டு அப்படியே போயிருக்கலாம். இவ உம்முன்னு இருக்கிறாளே, என்னன்னு பேசலான்னு வந்தா, இப்ப என்னன்னா இவ உம்முன்னு இருக்கும்போது நீ கம்முன்னு போயிருக்கணும். இப்ப மாட்டிக்கிட்டியா? ஒரு முடிவோட தான் இருக்க என்ன? ஆமையா, நீ இப்படி தானே சொல்லுவ. ஏன்னா நான் தான் கொடுமைக்காரி, ராட்சசி இல்ல. கடவுளே, என்னடா இது? எது பேசினாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறாளே. இப்ப என்னடி, என்ன அடிக்கணும்? உன் ஆசை தீர என்ன தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு போத்தாயே. ஆமையா, நான் தான் ரவுடி இல்ல, இப்படி நான் பண்ணுவேன். தூக்கி போட்டு மிதிப்ப, அடிப்ப, உதைப்ப, எல்லாமே பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நான் தான் ரவுடி ஆச்சே. அடியே லூசு, என்னடி
எது பேசினாலும் தப்பாவே எடுத்துக்கிற. ஆமாயா, நான் லூஸ் இல்ல, எல்லாமே தப்பு தப்பா தான் புரிஞ்சுப்பேன். போதுமா? ஆண்டவா, சொல்லுயா. ஆண்டவா, இப்படி ஒரு முழு கிறுக்கிய என் தலையில கட்டி வச்சிட்டியானே. விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். அடியே வேணாண்டி, வேணாம். நைட்டானா தூக்கி வச்சு கொஞ்சரா, பகலனா இப்படி எரிமலையை வெடிக்கிறாளே. ஆமா, இவர் குழந்தை பாரு, தூக்கி வச்சு நான் கொஞ்சிட்டு இருக்க கொரிரா. அப்போ நைட்டு மட்டும்தானா இந்த கொஞ்சல் மிஞ்சல் எல்லாம் உண்டா? அது 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 ஏதோ ஏதோ அது ஏதோ தெரியாம தெரியாம என்ன பண்றாரு இப்ப? இதுக்கு கோட்டை காட்டுறாரு. ஏதோ தெரியாம கொஞ்சம் தப்பா கரெக்டா நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என்ன நீ எதுக்கு கோட்டை காட்டுன? ஹாஸ்பிட்டலுக்கு போறதானே ரெடியான? அப்புறம் என்ன? ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போலான்னு ரெடியான. பட் இப்போ மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு கோடு கசங்கிட்டோல. அதான் என் பொண்டாட்டி எனக்காக ஆசையா அயன் பண்ணி கொடுத்தா. அத கசங்க. இப்ப எதுக்கு நீ கிட்ட வர? தள்ளிப்போ. ஏ தெரியாதா? இங்க பாரு, அத்தை ஜீவி எல்லாம் இருக்காங்க. நீ இப்படி பண்றது என்ன? நீ இங்க பாரு, வேணா. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஆமா, அவங்க கீழே கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நம்ம மேல கொஞ்ச நேரம். என்ன நீ இப்படி பேசுற? நீ தப்பு தப்பா பேசுற. போ நீ. அத கரெக்ஷன் பார்க்குற நேரமா இது? முடியட்டும், பொறுமையா உட்காந்து நீயும் நானும் கரெக்ஷன் பார்க்கலாம். இப்போ ரெடியா? கிட்ட வராத, நீ கிளம்பு. நான் கிளம்பிட்டு தானே இருந்தேன். நீ தானே எதுக்கு போறேன்னு கேட்டு என் கூட சண்டை போட்ட. இப்ப என்ன? இல்ல, நீ போ. இல்ல, நீ தள்ளிப்போ. எனக்கு காதல் தொட்டில் பழக்கம் நீளும் கட்டில் வரைக்கும் காமன் வீட்டு தாழ் திறக்கும். ஆண் பெண் உள்ள வரைக்கும் காதல் கண்ணு மறைக்கும் தீயில் கூட தேனிருக்கும். காதல் மழை தூருமே கட்டில் கப்பல் ஆடுமே. பெண்மை தடுமாறுமே வானம் கப்பல் ஏறுமே. 8 பாடங்கள் ஏதும் இல்லாத வீட்டு பாடம் இது சொல்லித்தரவா சொல்லித்தரவா மெல்ல மெல்ல வா வா வா. என்ன? நீ தான் சொல்லணும். நான் சொல்லணுமா? என்ன விடு. அடியே, நான் தான் உன்னை பிடிக்கலையே. தள்ளு. வேணா. என்ன பண்ற? நீ தானே தரலன்னு சொன்ன, அதான். நீ பண்றது சரியில்லை. அப்போ நீ சரியா சொல்லிக் கொடு. பேச்சு எதுவும் நகரு. எதுக்கு நெருங்கி வர? நெருங்கினா தானே பழக முடியும். என்ன பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு? உன் பார்வை சரியில்லை. வேண்டாம். இப்போ எதுக்கு இப்படி லாக் பண்ணிருக்க? இன்னும் லாக் பண்ணலையே. நீ கையெடு. தள்ளு, எனக்கு வேலை இருக்கு. இந்த வேலையை முடிச்சிட்டு போலாமே. இல்ல இல்ல, எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு. நீ கையெடு. ஆஹா, அதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு பரிமாறிட்டு போ. ஐயோ வேணாம். பேச்செல்லாம் எல்லாம் மீறுது.
நீயும் எல்லாம் மீறற. ம்ஹும். வேண்டாமா? ஆஹா, வேண்டாம். அப்போ மேடம் நைட்டு மட்டும்தான் ஓகே சொல்வீங்களா? பகல்னா வேண்டாமா? அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். கையெடுங்க. சரி, இப்போ தெரிஞ்சே. ஆஹா, ஆஹா, எனக்கு தெரியாது. நீ போ. அதான் நான் இருக்கல, சொல்லி கொடுக்குறேன். ஆஹா, எனக்கு வேண்டாம். நீ கிளம்பு. இல்ல நான் கத்திடுவேன். அப்புறம் உன்னதான் தப்பா நினைப்பாங்க. ஓ, தப்பானா என்ன நினைப்பாங்க? ஐயோ, படுத்தாதியா? சரி, நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் பகல் வச்சுக்க கூடாது? ஆஹா, எனக்கு பயமா இருக்கு. நீ ஆளே சரியில்லை. அப்படி பார்க்காத. இதுக்கே பயந்து எப்படி? ஃபுல் மீல்ஸ் ரெடியா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ இல்ல, ரெடி ஆகல. எப்போ ரெடி ஆகாது. நீ கிளம்புறியா? அப்போ நைட்டு மட்டும்தான் எல்லா ஃபீலிங் வருமா? அப்பதான் யூ தள்ளியா? இருடி. எதுக்கு அப்படி பார்க்கற? ஆரஞ்சு மிட்டாய் வேணும். ஆ? எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வேணும். மிட்டாய் வேணும்னா கடையில வாங்கிக்கோ. என்ன விடு. எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வேணும். யூ, அதான் சொன்னல, கடையில போய். எனக்கு உன்கிட்ட நீ தான் கொடுக்கணும். நானா? என்கிட்ட எதுவும் இல்ல. அதான் இருக்குல்ல, நீ வேற அந்த கசப்பான சாப்பாடு எனக்கு ஊட்டி விட்ட. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதான் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எது? சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. உனக்கு இப்ப வாமிட்டிங் வர மாதிரி இருக்கா? எனக்கு இப்பதான் தோணுச்சு. எனக்கு வேணும். என்கிட்ட இல்ல. ஏன் இல்ல? அதான் அதான் 2 ஆரஞ்சு சில ஒட்ட வச்ச மாதிரி லிப்ஸ் இருக்கே. ஆஹா, இதெல்லாம் கொடுக்க முடியாது. தள்ளியா? ஏய் பாத்துடி, விழுந்துட போற. சரி விடு. தேங்க்ஸ். எனக்கு கீழே விடாம பிடிச்சதுக்கு. தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற என்ன? ஆஹா, எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வேணும். போடா. அதுக்கு நீ என்ன பிடிச்சிருக்க வேண்டாம். விடு, நான் கீழே விழுந்தா போறேன். ஹலோ மேடம், நீங்க தான் என்ன டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நான் கீழே விழுந்தா போறேன். நீ என்ன விடு. அது எப்படி? ம்ஹும். ஆஹா, வேணாம். எழுது என் செல்லவே, நான் உன்னை கண்ட பொழுது என் நிறமே நீ அனுமதி கொடுத்தால் ஒத்திகை நான் இருவரும் இணைந்தே பார்க்கலாம். தண்ணீர் விடு என்று தோட்டம் சொல்லாதே, தெரிஞ்சுக்கோ நீயாக. அச்சோ அச்சோ இன்னும் தாமதம் செய்யாதே, காந்தாதே மச்சக்காரி. மச்சக்காரி மச்சக்காரி மச்சக்காரிதான், மச்சக்காரி மட்டும் பார்க்கும் மச்சக்காரி. மச்சக்காரி மச்சக்காரி மச்சக்காரிதான், மச்சக்காரி மட்டும் பார்க்க மன்னப்பா. ஹலோ மேடம், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டுடுவா? என்ன? நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. எனக்கு மறுபடியும் வாமிட் வர மாதிரி. உன்னை கொன்னுடுவேன். போயா. மீதி நைட்டு வச்சுக்கலாம். வரட்டா பொண்டாட்டி?